வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். கன்னிகைப்பேர் ஊராட்சியில் 23ஆம் ஆண்டு ஐயப்ப பக்தர்களின் விளக்கு பூஜை மற்றும் சுவாமி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை முன்னிட்டு 1500 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகைப்பேர் ஊராட்சி யாதவர் தெருவில் பிரசித்தி பெற்ற பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இக்கோவில் வளாகத்தில் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணிந்து கொண்டு நாள்தோறும் ஐயப்பனின் பக்தி பாடல்களை பாடி பஜனை நிகழ்ச்சியை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இன்று 22ஆம் ஆண்டாக சுவாமி திருவீதி உலா மற்றும் விளக்கு பூஜை மற்றும் மதியம் 500 பேருக்கு திருக்கோவில் வளாகத்தில் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சியும், இரவு 1000 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு 18 படி அமைக்கப்பட்டு ஐயப்பனை பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரித்தனர். பின்னர் பக்தி பாடல்களை பாடினர். மதியம் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பனை வான வேடிக்கை, செண்டை மேளம் முழங்க திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு மேட்டுத்தெரு, ராஜவீதி, பஜார் வீதி, மாட வீதி, தோட்டக்கார வீதி, சிவன் கோவில் வீதி வழியாக யாதவர் தெருவில் உள்ள பெருமாள் கோவிலை சுவாமி வந்தடைந்தது. வழிநெடுகிலும் பக்தர்கள் தீபாராதனை வழங்கி சுவாமியை தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குருசுவாமிகள் குமார், முனிராஜ், செல்வம் ஆகியோர் தலைமையில் விழா குழுவினர்கள், பக்தர்கள், கிராம பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.